ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரும்பிப்பார் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் பாலிடி சம்மந்தமான ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வகையில் வந்து அரசமைப்பு நிர்ணய சபை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து முகவுரை, அதுக்கப்புறம் அட்டவணை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகள், அந்த 25 பகுதிகளை பற்றி போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் பகுதி 1லிருந்து பகுதி 4A வரைக்கும் இருக்கக்கூடிய தகவலை நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் ஏன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கடல், பெருங்கடல். சரிங்களா? கடல் கிடையாது, அது ஒரு பெருங்கடல். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஓகேவா? நம்ம இந்தியன் பாலிட்டியை புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சட்ட ஆலோசகராக மாற போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ அப்படின்னும் போது நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 4 லெவலில் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா கேதர் பண்ணி அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செலக்டடான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடம் இது கிடையாது. சரிங்களா? அதை நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து பின்னாடி போடும்போது ஒரு குரூப் 1 லெவலுக்கு எடுக்கும்போது நம்ம வந்து டீப்பாக எடுக்கலாம். இது வந்து குரூப் 4 குரூப் 2 லெவல் அப்படின்னும் போது இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நீங்கள் கேதர் பண்ணி படித்தாலே போதும். அதுவே ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் தான். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு அப்படின்னும் போது நம்ம வந்து 25 பகுதிகள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம டீச் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வாரியாக டீச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பகுதியுமே அடுத்தடுத்து தொடர்புடையது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட், அந்த மாதிரி நடத்துகிற வந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல் பார்ட். ஓகே. ஸோ முதல் பார்ட் அப்படின்னும் போது ஆர்டிக்கல் 1லிருந்து 4 வரைக்கும் இருக்குது. இது நம்ம வந்து ஆல்ரெடி பகுதிகள் நடத்தும் போதே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ வந்து பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 1லிருந்து 4 வரைக்கும் இருக்குது. பார்ட் 1ல் வரக்கூடியது. ஓகேவா? அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றியம், அதாவது இந்தியா அப்படின்ற அந்த ஒன்றியத்துடைய எல்லை, அப்புறம் வந்து மாநிலங்களுடைய எல்லைகளை வந்து நிர்ணயம் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய எல்லையை வந்து பார்த்தீங்கன்னா பற்றி சொல்லக்கூடியதான் பகுதி 1 நம்ம பார்த்துருந்தோம். அந்த பார்ட் 1ல் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 3. ஓகேனா? ஸோ ஆர்டிக்கல் 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல இருந்தால் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னாலும், ஓகேவா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னாலும், அதே மாதிரி மாநிலத்துடைய பெயர் மாற்றணும் அப்படின்னாலும், இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் 3 அடிப்படையில் தான் செயல்படுத்துவாங்க. சரியா? ஆர்டிக்கல் 3யை பேஸ் பண்ணி தான் நான் சொன்ன இந்த 3 விஷயம் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஒரு மாநிலத்துடைய எல்லையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னும் போது, இல்லை வந்து 2-3 மாநிலத்தை ஒன்றா சேர்க்கணும் அல்லது பிரிக்கணும், பேர் மாற்றணும், இது எல்லாமே எதில் வரும்? ஆர்டிக்கல் 3 ரொம்ப முக்கியமானது. பார்ட் 1ல் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா பாரதம் அப்படின்றத பற்றி சொல்லுது. ஓகே. இந்தியா பாரதம், அதாவது நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தா ரீசெண்டாக ஒரு டிபேட் வந்து போயிடுச்சு. அதாவது இந்தியா பேரை வந்து பாரத்னு மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இந்தியா என்பது பாரதம் அப்படின்றது தான் வந்து ஆர்டிக்கல் 1 சொல்லுது. சரி, ஆர்டிக்கல் 1 நம்ம முக்கியம் இல்லை, ஆர்டிக்கல் 3 ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கு. குடியுரிமையை பற்றி குறிப்பிடுது. இந்தியாவில் குடியிருப்பதற்குண்டான உரிமை, இந்தியாவில் யாரெல்லாம் குடியிருக்கலாம், ஓகேவா, யாரெல்லாம் குடியிருக்க முடியாது, இந்திய குடியுரிமை பெறணும் அப்படின்னா எப்படிலாம் பெறலாம், எப்படிலாம் இழக்கலாம், இந்த குடியுரிமை வகுக்கக்கூடிய சட்டம் எப்போ வந்துச்சு, ஓகே, அது இதுக்கு முன்னாடி திருத்திருக்காங்களா இல்லையா, அதை பற்றிலாம் வந்து இந்த குடியுரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல என்ன வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே. இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள், இந்தியர்களாகிய நமக்கு வந்து என்னென்ன உரிமைகள்லாம் வழங்குறாங்க அப்படின்றத பத்தி பார்ட் 3ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பார்ட் வந்து 4 என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 36லிருந்து 51 வரைக்கும் இருக்குது. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பத்தி சொல்லுது. ஒரு அரசு மக்கள் நல அரசா இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றத ஒரு அறிவுறுத்தல் மூலமா வந்து சொல்லக்கூடியது அரசு நெறியுறுத்தும், ஒரு அரசை நெறிப்படுத்தக்கூடிய, ஒரு அரசை வழிபடுத்தக்கூடிய முக்கிய கோட்பாடுகளை வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அதான் அரசு நெறிசை கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பார்ட் 4A, இது இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இந்த ஒரு பார்ட் வந்து கிடையாது, பின்னால்தான் சேர்க்கப்படும். மொத்தம் 4 பார்ட் நம்ம சேர்க்கப்படுதா சொல்லியிருந்தோம். பார்ட் 4, பார்ட் 14A, பார்ட் 9A, பார்ட் 9B. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4A வந்து புதுசாக சேர்க்கப்பட்டது. ஆர்டிக்கல் 51A சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை கடமைகள். நம்ம அடிப்படை உரிமை கொடுத்து இந்தியா எப்படி செயல்படுன்னு சொல்லியாச்சு, இந்திய மக்களுக்கு உண்டான குடியுரிமை கொடுத்தாச்சு, அவங்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்தாச்சு. அப்போ இந்தியர்கள்
இந்தியாவுக்கு என்ன கடமையை செய்யணும் அதை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள். அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படையில் வந்து இந்திய குடிமக்களாகிய நாம் வந்து என்னென்ன கடமைகள் வந்து இந்தியாவிற்கு செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து 10 அடிப்படை கடமைகள் இருந்தாலும் தற்போது 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்டையும் தான், சாரி 4 பாருங்க, 5 பார்ட் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதுக்கு மேலே தகவல் தேவையில்லை. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசனுடைய எல்லைகள் நிர்ணயம் பண்ணக்கூடியது. பார்ட் 3 ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது குடியுரிமை. ஸோ குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறது. எதை பற்றி சொல்லுது? குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது. இந்தியாவில் வழங்கக்கூடிய குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை. அதாவது ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு ஒரே மாதிரியான குடியுரிமை வழங்கப்படுவதுதான் ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு உரிமையெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு குடியுரிமை கொடுக்குறது, அப்புறம் நேஷனலுக்கு உண்டான, அதாவது கண்ட்ரிக்கு உண்டான குடியுரிமை அப்படிலாம் கிடையாது. ஒரே குடியுரிமை தான். நீ இந்தியாவில் எந்த பகுதிக்கு போனாலும் இந்திய குடிமகன் தான். நீ தமிழ்நாட்டு குடிமகன், அப்புறம் வந்து கர்நாடக குடிமகன்ற அந்த 2வது உரிமை அது மாதிரிலாம் வந்து கிடையாது. ஒரே குடியுரிமை, இந்திய குடிமகன் தான். நீ ஜம்மு காஷ்மீர் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி இருந்தாலும் சரி. அதான் ஒற்றை குடியுரிமை ரொம்ப சிறப்பான விஷயம். ஓகேவா? நம்ம இந்திய அரசமைப்படிய சிறப்பு அம்சங்கள் இந்த ஒற்றை குடியுரிமை ரொம்ப முக்கியமானது, இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த ஒற்றை குடியுரிமையை நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒற்றை குடியுரிமை நடைமுறையில் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 1055, சரியா? இந்த குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1055 தான் இந்த குடியுரிமை சட்டத்தை ஏற்றுறாங்க. இந்த குடியுரிமை சட்டம் வந்து இது வரைக்கும் 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. எத்தனை முறை? இந்த குடியுரிமை இது வரைக்கும் 9 முறை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. இந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டிஎன்பிஎஸ்சி கேட்டுறாங்க. எப்போ? 1055 ஏற்றிருக்காங்க. எத்தனை? 9 முறை திருத்திருக்காங்க. அடுத்தது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் ஒரு சில உரிமை இருக்கு. சரியா? அந்த குடியுரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த விதி வந்து பொருந்தாது. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் ஒரு சில சிறப்பான விதிகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்ன விதிகள்? இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய உரிமைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. இது எல்லாமே இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ அடிப்படை உரிமை நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த அடிப்படை உரிமையில இந்த விதிகள் மட்டும்தான் குடிமக்கள், அதாவது இந்த குடியுரிமை பெற்ற நபர்கள், இந்திய குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த 5 உரிமை வரும். 15, 16, 19, 29, 30. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி. இந்த 5 குடியுரிமை முக்கியமானது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை. இந்த 1955 இயற்றப்பட்ட அந்த குடியுரிமை சட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் குடியுரிமை பெறுவதற்குண்டான வழிமுறைகள், இழப்பதற்குண்டான வழிமுறைகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமையை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் வந்து எத்தனை அப்படின்னா 5, இழப்பதற்குண்டான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? இந்திய குடியுரிமை பெறுவதற்கு 5, இழப்பதற்கு 3 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அந்த பெறுவதற்குண்டான வழிமுறைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பின் மூலமா, இந்தியாவில் பிறப்பது மூலமா அந்த உரிமை வந்து வழங்கலாம். அப்புறம் மரபு வழி மூலமா வந்து குடியுரிமை பெறலாம். அடுத்து இயல்பு குடியுரிமை மூலமா வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறலாம். அடுத்து வந்து பதிவு செய்வதன் மூலமா இந்தியாவுக்குண்டான குடியுரிமை பெறலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பின் மூலமா, அதாவது வேறொரு நாட்டை இந்திய நாட்டோட இணைப்பது மூலம். இப்போ பாகிஸ்தான் நம்ம சண்டை போட்டு பாகிஸ்தான் நம்ம இந்தியாவோட இணைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்திய குடியுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 வகையில தான் என்ன பண்ண முடியும்? 5 முறையில தான் குடியுரிமை கொடுக்க முடியும். அதாவது பெறுவதற்குண்டான வழிமுறைகள் 5, இழப்பதற்குண்டான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3: துரத்தல், பறித்தல், இழத்தல். தானாக முன் வந்து நம்மளே என்ன பண்ணலாம்? அந்த குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தல். ஓகேவா? பறித்தல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்வதன் மூலமா ஒருத்தர் வந்து குடியுரிமை பெற்றிருக்காரு அப்படின்னா அவர் கொடுத்த தகவல்கள் தவறாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும்? அவர்கிட்ட இருந்து அந்த உரிமையை வந்து பறிச்சிடும். அடுத்தது இழத்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரும் நம்ம இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் வேறொரு நாட்டுடைய குடியுரிமை வாங்கியிருக்காரு, அந்த நாட்டோட குடியுரிமை வந்து வாங்கியிருக்காரு, அங்கே போயிட்டாரு அப்படின்னா அவர் குடிமை ஆட்டோமேட்டிக்காக இங்கே இழந்ததாக கருதப்படும். ஓகேவா? அப்போ துரத்தல், பறித்தல், இழத்தல் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா இழப்பதற்குண்டான வழிமுறைகள். பெறுவதற்கான வழிமுறைகள் 5, துறப்பதற்குண்டான வழிமுறைகள், அதாவது இழப்பதற்குண்டான வழிமுறைகள் 3. சரிங்களா? இந்த குடியுரிமைக்கும் 5க்கும் வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, குடியுரிமை இதுவே 5 எழுத்துக்கள் தான்.
குடியுரிமைன்றது 5 எழுத்துக்கள் தான். விதி 5ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, விதி 5ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1055 இதுவும் 5 தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்தியருக்கு மட்டும் இருக்கக்கூடிய குடியுரிமை 5 தான். 15, 16, 19, 29, 30. சரிங்களா? அதே மாதிரி பெறுவதற்குண்டான வழிமுறை 5 தான். இந்த 5க்கும் குடியுரிமைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? குடியுரிமை 5 எழுத்து, சட்டம் 55, பெறுவதற்குண்டான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலாந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மட்டும் வந்து 6 வந்துடுச்சு. சாரி. ஓகேவா? சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று, இந்த இந்தியர்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய குடியுரிமை மொத்தம் 5 தான். அதாவது இந்திய குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 விதியை மட்டும்தான் பொருந்தும். அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய அந்த 5 விதிகள் இந்தியாவில் குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்துன்றதை சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அதாவது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய உரிமைகள், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த 15, 16, 19, 29, 30 எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமை பொறுத்தவரை வந்து ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்குது. எதை பத்தி சொல்லுது? அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. ஓகேவா? அடிப்படை உரிமை வந்து என்ன பார்ட் அப்படின்னா பார்ட் 3. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், பார்ட் 3ல ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. அடிப்படை உரிமையை பத்தி சொல்லுது. ஓகேவா? இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. எவ்வளோ? எழுதுக்குண்ணா இல்லை எழுதல. இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது மொத்தம் 7 வகையான அடிப்படை உரிமை இருந்துச்சு. ஆனா தற்போது எவ்வளவு இருக்கு? 6 வகையான அடிப்படை உரிமை தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப அப்படின்னும் போது இந்த அடிப்படை உரிமையை வந்து எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்க நாட்டு. இப்ப நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? குடியுரிமை எங்கிருந்து எடுத்தோம்னு பார்த்தோம்? இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். அப்போ அடிப்படை உரிமை எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டு அரசமைப்பு சட்டம் இந்த அடிப்படை உரிமையை வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1950ல அதான் 7 இருந்துச்சு. தற்போது எவ்வளவு இருக்கு? நடைமுறைப்படுத்தும் போது 7 இருந்துச்சு. தற்போது 6 தான் இருக்கு. ஓகேங்களா? எங்க சார் ஒண்ணு காணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1978ல் கொண்டு வரப்பட்ட 44வது சட்ட திருத்தத்தின்படி, எப்போ 1978ல் கொண்டு வரப்பட்ட 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையில இருந்து நீக்கிட்டாங்க. சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க? சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமை கிடையாது. ஓகேங்களா? அது எல்லாருக்குமானது கிடையாது. இல்ல, சொத்து இருக்கிற மட்டும் தான் அந்த உரிமை வரப்போகுது. அப்ப எல்லாருக்கும் சொத்துன்றது சமமானதா கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ வந்து சொத்துரிமை என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை உரிமையில இருந்து நீக்கிட்டு சாதாரண உரிமைகளை வச்சுட்டாங்க. சாதாரண உரிமை அப்படின்னா பார்ட் 12ல ஆர்டிகல் 300A, பார்ட் 12ல ஆர்டிகல் 300, அதாவது இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி சார்ந்த உறவுகள் பத்தி பார்த்துரும். பத்தியில அந்த நிதி சார்ந்த சொத்து சார்ந்த வழக்கு மற்றும் சொத்து சார்ந்த வழக்கு எல்லாமே விதிகள் எல்லாமே அதில் தான் வரும்ன்றதை பார்த்துருக்கும். அந்த இடத்துல அந்த 300A அப்படின்ற விதி வந்து உட்காருது. சரிங்களா? ஓகே. அப்ப சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு விட்டது. எப்போ? 1978 44வது சட்ட திருத்தம். ஓகே. சொத்தை எப்பவுமே சரிபாதியா பிரிக்கணும். ஓகேவா? 4 சரிபாதியா பிரிக்கிறாங்க பாருங்க. 4 ஞாபகம் வச்சுங்க. 4 சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 4 சரி. இப்ப இந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொத்தை சரியா பிரிச்சு தரல அப்படின்னா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. சொத்தை சரியா பிரிச்சு தரலன்னா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. ஸோ 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. சொத்தை சரியா பிரிச்சு தரலாம். அப்போ 4 நாளா என்ன பண்ணணும்? நம்ம உட்காந்து பிரிச்சிடணும். அப்போ 4 ஞாபகம் வச்சுங்க. இப்போ எங்க வச்சிருக்காங்க? 300Aல வச்சிருக்காங்க, பார்ட் 12. சரிங்களா? ஓகே. ஞாபகம் வச்சுங்க. இது நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க சொத்துரிமையை பத்தி. அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 இருக்கு. அது முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை. ஓகேவா? ஸோ இந்த 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு அப்படின்னும் போது இதுல ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்குது சமத்துவ உரிமையை பத்தி சொல்லக்கூடியது. சமத்துவம் அப்படின்னா எல்லாருமே ஒண்ணுதான்பா. இந்திய பிரசிடண்டும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். சமத்துவம், அது சமத்துவம் அப்படின்னா எல்லாரும் ஒன்று, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதான் முதல் விதியை சொல்லுது. ஆர்டிகல் 14 சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அந்த ஆர்டிகல் 15 நம்ம சொல்றோம். சாதி மத இன மொழி பாகுபாடு யாருக்கிட்டையுமே நம்ம வந்து காட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ 16 என்ன சொல்லுது அப்படின்னா அரசு பணியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னுரிமை, அதாவது அரசு பணி வந்து சமத்துவத்தை பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 வந்து தீண்டாமை. ஸோ 18 வந்து பட்டங்களை துரத்தல்.
அதாவது படித்து பெறப்பட்ட பட்டங்கள் தவிர ஏனைய பட்டங்கள்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா பட்டத்தை வச்சு இப்போ ராவ் பகதூர், ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜ, அப்புறம் நம்ம நிறைய பேர்லாம் சொல்லி பார்த்தியா என்னென்ன ஒரு பேரில் வந்து பார்த்தா முன்னாடி பட்டம்லாம் வச்சுப்போம், அந்த பட்டம்லாம் இருக்கக்கூடாது. படித்து வேணா பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி பட்டம் வந்து நீ வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதை பற்றி 10th புக்கில் வந்து விலாவரியாக ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை படிச்சுங்க. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த 10th புக்கில் அந்த லெசன் பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன், அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா அது வந்து என்னென்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகே. இந்த அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய எல்லா விதியும் கட்டாயம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும், ஓகே. இதுல புரிஞ்சுன்னு படிக்கிறது ஒண்ணுதான், மனப்பாடம் பண்ணது ஒண்ணு. என்னன்னா என்ன ஆர்டிகல் என்ன சொல்றதா படிக்க போறீங்க. இதை புரிஞ்சுன்னு படிச்சாலும் படிக்கலாம், மனப்பாடம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஈஸி தான். சார் புரிஞ்சுன்னு படிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுன்னு படிக்கிறது ஈஸி தான், மனப்பாடம் பண்ணுறது ஈஸி தான், ரெண்டு பண்ணாலும் ஒன்று தான், சரியா. அதனால கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்து என்ன பண்ணீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுங்க, ஓகேவா. ஏன்னா அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கே 1 hour கிட்ட போகும், சரியா. அந்த அளவுக்கு அது என்ன அப்படின்னா அதை நான் சொல்ல தவிர நீங்களே படிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியானது தான், ஓகேங்களா. என்னென்ன விதி என்ன சொல்லுதுன்றதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அப்போ சமத்துவ உரிமை அப்படின்னா எல்லாருமே சமத்துவம், வேறுபாடே கிடையாதுன்றதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 14 18. இந்த எதுலேருந்து எது வரைக்கும் ரொம்ப முக்கியம், இதையும் கேட்டிருக்காங்க பொறுத்துக்கல. விதி 14 முதல் 18 வரை உள்ளது, இந்த பக்கம் அப்படி விதியை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லா அந்த உரிமையை கொடுத்து கேட்டிருக்காங்க, சரியா. அடுத்த 2வது விதி அப்படின்னும் போது சுதந்திர உரிமை. சுதந்திரம் அப்படின்னா நம்ம இந்தியர்களாகிய நமக்கு வந்து என்னென்ன சுதந்திரத்தை வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குன்றதை பத்தி ஆர்டிகல் 19 22 வரைக்கும் சொல்லும். ஆர்டிகல் 19 19 20 21 22 21 ஏன் நடுவில் வந்து சேர்த்தாங்க, ஓகேவா. அதாவது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவது அவர்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருப்பாங்க, சரிங்களா. ஓகே. ஸோ இந்த விதி அந்த ஆர்டிகல் 19 கீழே 6 வகையான அடிப்படை உரிமை கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 19 கீழே 6 வகையான அடிப்படை உரிமைகள், ஓகே. பேச்சு மற்றும் எழுத்துரிமை, இந்த மாதிரி வந்து பார்த்தா மொத்தம் 6 வகையான அடிப்படை உரிமை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படிச்சு வச்சுங்க, ஓகேவா. ஸோ அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு, இதை சுண்டலுக்குன்னு படிக்கூடாது, சுரண்டலுக்கு, சரிங்களா. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனிதனை வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறது, மனுஷனை விற்கிறது, ஓகே. மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா தகாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவது, அவங்களை அடிமையாக்கி வச்சிருப்பது, இது எல்லாமே வந்து தடைபெறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கம் போன்ற கனரக தொழில்களை வந்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஈடுபடுத்துவது தடுக்கிறாங்க. இந்த ஆர்டிகல் 24 வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 23 என்ன அப்படின்னா மனிதனை விற்பதோ வாங்குவதோ அடிமைப்படுத்துவதோ தடை. ஆர்டிகல் 24 என்ன அப்படின்னா குழந்தைகளை, அதாவது 14 வயதிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை கனரகம் போன்ற தொழிற்சாலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது, பணியமர்த்தக்கூடாதுன்றதை பற்றி சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது உரிமை என்ன அப்படின்னா சமய உரிமை. சமய உரிமையை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் வந்து ஆர்டிகல் 25 28 வரைக்கும், 25 26 27 28. சமயம் அப்படின்னும் போது இப்போ நான் வந்து ஹிந்து, இல்லை நான் முஸ்லீம், இல்லை நான் கிறிஸ்துவன், ஓகே, இல்லை நான் சீக்கியன் அப்படின்னும் போது நான் என்னுடைய சமயத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் எனக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை, ஓகேவா. அதாவது யாருமே வந்து போயிட்டு இந்த மதத்தை ஏன் பரப்புன்னு சொல்லி கேட்க முடியாது, ஓகே. ஏன்னா அவரவர்களுக்கு அவரவது மதத்தை பரப்பவும் பின்பற்றவும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ அந்த மதத்தை பரப்புவதற்கு சமய நிறுவனங்களை வைத்துக் கொள்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா கல்வி சார்ந்த இடங்கள்ல மத பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதை பத்தி மட்டும் சொல்றாங்க, ஓகேவா. அதாவது அந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை மதத்தை போதிக்கலாம், ஆனா மதம் சாராத இந்த அரசு பள்ளி, அப்புறம் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், இது தனியார் பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த அந்த போதனைகளை திணிக்கக்கூடாது, அதை பத்தி சொல்லக்கூடியது எல்லாமே இதுல வரும், ஓகேவா. அது ஒரு சமயத்தை பரப்பலாம், பின்பற்றலாம், நிறுவனத்தை உருவாக்கலாம், ஆனா பரப்பவோ பின்பற்றவோ என்ன பண்ணக்கூடாது, பள்ளிகளை பயன்படுத்தக்கூடாது, பள்ளி மற்றும் கல்லூரிகளை பயன்படுத்தக்கூடாது. அரசு சார்ந்த, அதாவது மதம் சார்ந்த பள்ளி கல்லூரிகளை பயன்படுத்திக்கலாம், ஓகே. இப்போ வந்து ஒரு சில கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், இந்த குருகுல கல்விலாம் இருக்கும், மதரசாலாம் இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா மதத்தை போதிக்கலாம். பொதுவாக இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த ஏரியா ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதம் சார்ந்த போதனைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ அப்போ ஒருவர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் வழங்கப்பட்டிருக்க உரிமைகள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 25 28 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 5வது உரிமை என்ன அப்படின்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு உரிமை தான் முழு பேர், இடம்னு சொல்லியிருக்கேன், சாரி, கல்வி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு உரிமை. இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 29 to 30. இந்த 2 ஆர்டிகல், ஆர்டிகல் 29 30.
ஓகேங்களா? அதாவது சிறுபான்மையினருக்கு உண்டான கல்வி மற்றும் பண்பாட்டை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கலாம். சரியா? அது ஏற்படுத்திடும் அவங்க வழங்கக்கூடிய உரிமை. சிறுபான்மையை தங்களுடைய இனம், மொழி, கலாச்சாரத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்? பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி தங்களுக்கு உண்டான கல்வி நிறுவனங்கள் அவங்களே உருவாக்கலாம். இதற்குண்டான உரிமை தான் ஆர்டிகிள் 29, 30. சிறுபான்மைனா யார் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான்ல நம்ம இந்தியர்கள் சிறுபான்மையின் அப்படின்னா இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு சிறுபான்மையர். ஓகேவா? அப்போ சிறுபான்மைன்ற கான்செப்ட் இங்க ஒரு மதத்தை பேஸ் பண்ணி சொல்லல, எண்ணிக்கையை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த 100 பேர்ல எப்படி சொல்றது அப்படின்னா 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள். ஓகேவா? 2 பேர் வந்து இந்தியர்கள். ஓகேவா? மீதி 8 பேர் வந்து முஸ்லீம் அப்படின்னா அந்த இடத்துல சிறுபான்மை யாரு? இந்துக்கள் தான். ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ எண்ணிக்கையை பொறுத்து சிறுபான்மை. அப்போ ஒவ்வொரு ஏரியாலுமே சிறுபான்மை இருப்பாங்க. அப்போ அந்த சிறுபான்மையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால ஏதாவது ஒரு துன்புறுத்துக்கு ஆளாக்குவாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த உரிமைகள்லாம் பறிக்கப்படலாம். அவங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்படலாம். அதுல இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த சிறுபான்மையினருக்காக வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் இது ரெண்டுமே. பண்பாட்டு, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாத்தலாம். தங்களுக்குண்டான கல்வி நிறுவனங்களை அவங்களே உருவாக்கலாம். இதுதான் வந்து இதை சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6வது ஆர்டிகிள் 6 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குறை தீர்த்து கொள்ளும் உரிமை. ஓகேவா? சோ இங்க சார் 30 இருக்கு, 31 காணமே. அந்த 31 தான் சொத்துரிமை. 31 தான் சொத்துரிமை. ஓகே, 31 நீக்கிட்டாங்க. அந்த சொத்துரிமை தான் இப்ப எங்க இருக்கு? 300A இருக்கு. 31 என்னவா மாறிடுச்சு? 300A மாறிடுச்சு. எப்போ? 44 சட்டத்தின்படி 1978ல மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்போ 32 தான் வரும். அந்த 32 என்ன அப்படின்னா குறை தீர்த்து கொள்ளும் உரிமை. என்ன குறை சார்? ஓகே, என்ன குறை தீர்த்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படும் போது அதை நாடுவதற்கு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராணைகளை பிறப்பிக்கலாம். நீதி பேராணைகள். ஓகே, ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த நீதி பேராணையை வந்து பிறப்பிக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு 2. ஒன்று உச்சநீதிமன்றம், இன்னொன்று உயர்நீதிமன்றம். இது கேட்பாங்க டிஎன்பிசியில். ஓகேவா? நீதி பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றத்துக்கும் ஆர்டிகல் 226 படி உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்கு. இது 2 டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. 32 படி உச்சநீதிமன்றம், 226 படி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணலாம்? நீதி பேராணையை பிறப்பிக்கலாம். இதை கேட்பாங்க. உயர்நீதிமன்றம் எந்த விதியின் கீழ் நீதி பேராணையை பிறப்பிக்கலாம் அப்படின்னா 226, 226, 32 எது? அது உச்சநீதிமன்றம். ஓகேவா? அப்ப அந்த நீதி பேராணை எத்தனை வகை அப்படின்னா ஒரு நிமிஷம் அழிச்சிடுறேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான நீதி பேராணை இருக்கு. எவ்வளோ? 5 வகையான நீதி பேராணை வந்து பிறப்பிக்கலாம். அந்த 5 வகை நீதி பேராணை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு அளிப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய பேராணைகள். அது எத்தனை இருக்கு? மொத்தம் 5 இருக்கு. சரியா? அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஃபர்ஸ்ட் என்னது? ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒருவர் கைது செய்வதில் இருந்து அவரை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பேராணை. இப்போ எந்த விதமான தப்புமே அவர் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாங்க? வேண்டே வந்து அவர் சட்டத்துக்கு புறம்பான முறையில அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட நபரை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி காவல்துறைக்கு பிறப்பிக்கக்கூடும் பேராணை தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதாவது ஆட்கொணர்வுனா ஆளை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? ஆஜர்படுத்தணும். அது ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஓகேவா? அடுத்து 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலுறுத்தும் நீதி பேராணை. ஃபர்ஸ்ட் ஆட்கொணர்வு, 2வது செயலுறுத்தும் நீதி பேராணை. அப்ப செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக தீர்ப்பாயங்களுக்கு தீர்ப்பாயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்ப்பாயங்கள் மூலமாக போடப்பட்ட அந்த எப்படி சொல்றது தகவல்களை அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பின்பற்றுறதுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவதற்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செயல்படுத்துவதற்கு உண்டான இல்லை செயல்படுத்துவதற்கு அறிவுறுத்தல் சொல்லக்கூடிய பேராணை தான் வந்து செயல் உறுத்தும் பேராணை. அதாவது ஒரு வேலையை செய்யாமல் அப்படியே வச்சிருப்பாங்க, இல்லை செய்யாமல் விட்டுட்டு இருப்பாங்க. அதை செயல்படுத்துமாறு, அதாவது அந்த செய்யுமாறு செயல் உறுத்தக்கூடிய பேராணை தான் இந்த செயல் உறுத்தும் நீதி பேராணை. ஓகேவா? அடுத்தது 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்கொணர்வு செயலுறுத்தும் தடை ஆணை.
தடையாணைன்றது என்ன பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்றங்கள். இப்போ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே இயங்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்ன சொல்லுவாங்க? கீழ் நீதிமன்றம் சொல்லுவாங்க. கீழ் நீதிமன்றங்கள் தங்கள் வரம்பை மீறி செயல்படுறாங்க, அவங்களோட லிமிட் தாண்டிட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்கள வந்து அதை தடை நிறுத்துமாறு பிறப்பிக்கக்கூடிய பேராணை தான் வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்கள் தங்கள் வரம்பை மீறி செயல்படும் போது அதை நிறுத்துமாறு உச்ச அல்லது உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் பேராணை தடையாணை எனப்படும், அல்லது தடையுறுத்தும் நீதி பேராணை எனப்படும். ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவண கேட்பு அப்படின்னு என்ன அப்படின்னா, அதாவது கீழ் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக ஓகேவா ஆவணங்களை தனக்கு அனுப்பி வைக்குமாறு உச்ச அல்லது உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் பேராணை ஆவண கேட்பு அதாவது ஆவணத்தை கேட்கறது கீழ் நீதிமன்றத்துக்கிட்ட. இப்போ ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கும், அந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் அண்டர்டேக்கிங் இருக்கக்கூடிய கீழ் நீதிமன்றங்களை கேட்டு வாங்குறது, அந்த ஆவணத்தை கேட்டு வாங்குறதுனால ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து கடைசி 5வது வந்து பாத்தீங்கன்னா தகுதி வினவு நீதி பேராணை. தகுதி வினவு ஓகேவா. ஸோ தகுதி வினவு நீதி பேராணை அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை அரசு வேலையை வந்து வாங்கிட்டார். ஓகே, ஆனால் தகுதியே இல்லாத நபர், அவர் 10ஆம் கிளாஸே படிக்கல, குரூப் 4 வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா நமக்கு டவுட் வருமா இல்லையா? நானும் 10ஆம் கிளாஸ் போயிருக்கேன், எனக்கு உண்டான வாய்ப்பை தகுதியே இல்லாத அவன் எப்படி படிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கேஸ் போறேன் அப்படின்னா அதுதான் தகுதி நீதி பேராணை. ஓகே, ஒருவர் எந்த தகுதியின் அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளார் என வினவி பிறப்பிக்கப்படும் பேராணை தகுதி வினவு நீதி பேராணை. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த 5 வகையான நீதி பேராணையை வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம், உச்ச நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம். உயர் நீதிமன்றம் 32 கீழும் உச்ச நீதிமன்றம் 32 கீழும் உயர் நீதிமன்றம் 226 கீழும் என்ன பண்ணுவாங்க? நீதி பேராணையை பிறப்பிக்கலாம். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து நம்ம இந்திய மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பாற்றுறதுனால இந்த ஆர்டிகிள் 32 டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த 32வது விதியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. என்னது இதயம் மற்றும் ஆன்மா எதை குறிப்பிடுறாரு? இந்த 32வது சட்டத்தை சொல்றாரு. சரிங்களா? ஓகே, அடிப்படை உரிமை முடிச்சு அடுத்து வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஆர்டிகிள் 36ல இருந்து 51 இருக்குது. என்ன சொல்லுது? ஒரு அரசு நல அரசாக செயல்படுவதற்கு உண்டான சாத்திய கூரை பத்தி சொல்லக்கூடியதான் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. அதாவது ஒரு அரசை வழிபடுத்தக்கூடிய கோட்பாடு, அதான் அரசு நெறிசை கோட்பாடுன்றத சொல்றாங்க. அப்போ அது எதுல இருந்து வருது? 36ல இருந்து 51 வரைக்கும் பார்ட் 4. ஓகேவா, இது எங்க இருந்து? அயர்லாந்துல தாங்க. முதல்ல பார்த்த குடியுரிமை இங்கிலாந்து, 2வது பார்த்த உரிமை வந்து அமெரிக்கா, 3வது பார்க்குற அரசு நெறிசை கோட்பாடு வந்து அயர்லாந்து. இது அந்த அரசு நெறிமுறை கோட்பாடை வந்து புதுமையான சிறப்பு அம்சம் சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னா BR அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன? புதுமையான சிறப்பு அம்சம் சொல்லி என்ன சொல்றாரு? BR அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஓகேவா, இதுல முக்கியமான விதிகளை பத்தி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதுல சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கவர்மெண்ட்டை வழிபடுத்துறதுக்கு உண்டான கோட்பாடு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ இந்த வீட்டுல வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கைட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆனா அவங்க சொல்லத்தை வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்மளாம் போ தாத்தா போ பாட்டி நீ உன் இஷ்டம் சொல்லி, அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லும் பத்தியா? அவங்க என்ன பண்ணா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க சொல்றது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், அது நம்ம பேர் தெரியும். அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மாதிரி. ஓகேவா, ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டயலாக்லாம் அட்வைஸ் சொல்லுவாங்க பத்தி, அதே மாதிரி தான் இந்தியா நல்லாறதுக்கு உண்டான அட்வைஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஓகேவா, இது ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தை நாடலாம் நீதி பேராணை மூலமா. ஆனா அரசு நெறிசை கோட்பாட்டை மீறும் போது நீதிமன்றத்தை நாட முடியாது. ஓகே, ஆனா அடிப்படை உரிமையானது நமக்கு வழங்கக்கூடிய உரிமை, கட்டாயம் நம்ம என்ன பண்ணலாம்? செயல்படுத்தலாம். ஆனா அரசு நெறிசை கோட்பாடை கட்டாயம் செயல்படுத்துற அவசியம் கிடையாது. செயல்படுத்தினாலும் ஓகே தான், செயல்படுத்தினாலும் ஓகே தான். செயல்படுத்தினா நல்லா இருக்குன்றத சொல்றாங்க. ஓகேவா, இதுல முக்கியமான விதிகள் அப்படிங்கும் போது ஆர்டிகிள் 40 கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 40 வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு டிபேட்டே வந்து போயிருக்கும் அரசியல் சட்டத்தின் போது. அம்பேத்கர் அவர்கள் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க, காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா காந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவார், கிராம பஞ்சாயத்து தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்தியா ஆட்சியனுக்கு ஒரு கிராமத்துக்குண்டான தேவையை வந்து தெரிஞ்சுக்க முடியாது, அந்த கிராமத்துக்குண்டான தேவை அந்த கிராமத்துல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். அப்ப கிராம பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா அவனே அவனுக்கு உண்டான வரியை போட்டு வசூல் பண்ணி அவனே அவனுக்கு உண்டான தேவையை பூர்த்தி பண்ணி தான் கிராம பஞ்சாயத்து.
ஆனா அம்பேத்கர் அவருடைய சொன்னதும் அவருடைய கான்செப்டும் ஒண்ணுதான். ஏன்னா அந்த காலத்துல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யார் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, இந்த ஜமீன்தாருங்க அப்புறம் மிராசாருங்க இவனுங்க தான் வச்சிருந்தாங்க. அப்போ இது போட்ட அப்படியே இது என்ன பண்ணும், இதுவும் வந்து இன்னொரு ஜமீன்தார் அரசுக்கு தான் வந்து இதுவாகும். இப்போ அந்த கிராமத்துல யார் ஒருத்தர் பெரிய ஆளா இருக்கானோ அவன் கட்டுப்பாடு தான் போகுன்றதுனால பண்ணாங்க. சரி ஓகே, இது பின்னால யாரா ஒருத்தர் வச்சுக்கலாம், ஒரே ஒரு விதி மட்டும் நான் பண்ற சொல்லிட்டு போயிட்டாரு. இதான் ஆர்டிகல் 40. இதை பத்தி நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொன்னேன். ஓகேவா, இது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. சரிங்களா, எனக்கு எங்க வாத்தியார் சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நம்பினாதான் பாஸ்னு எங்க வாத்தியார் சொன்னாரு. நானும் நம்பினேன், செலக்ட் ஆயிட்டேன். நீங்க நம்பினீங்கன்னா செலக்ட் ஆயிடுவீங்க. நீங்க நம்பிட்டு செலக்ட் ஆயிட்ட பிறகு போயிட்டு இது உண்மையா பொய்யான்ற ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ண டைம் கிடையாது. ஓகேவா. அடுத்தது ஆர்டிகல் 44 என்ன அப்படின்னா பொது சிவில் சட்டம். ஆர்டிகல் 44 பொது சிவில் சட்டம். பொது சிவில்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம். நீ இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உன்னுடைய சமயத்துல 1000 சட்டம் இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம். ஓகே, அதான் வந்து ஆர்டிகல் 44. அடுத்தது ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் ஊட்டச்சத்து அளிக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தை எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஊட்டச்சத்து, தாய்மார்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கணும். ஓகே, இது குழந்தைகள் மட்டும் வராது, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஊட்டச்சத்தை அளிப்பது தான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட். ஓகேவா. அதே மாதிரி கல்வி, குழந்தைகளுக்கு கல்வி அளிக்குது. ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டினால அந்த குழந்தைகள் இறப்பை தடுப்பதற்காக அந்த ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை வந்து கொடுப்பதற்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து 45 சொல்றாங்க. அடுத்தது விதி 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தலை பற்றி சொல்லுது. நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணோம், ஜுடிஷியலை பிரிச்சிடணும். அதாவது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தலை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த ஆர்டிகல் 51 என்ன அப்படின்னா அண்டை நாடு மற்றும் பன்னாட்டு உறவுகள். அண்டை நாட்டோடைய நம்ம இந்திய உறவு, அப்புறம் வந்து பன்னாட்டோட இந்திய உறவை பற்றி சொல்லக்கூடியது என்னது, இந்த பன்னாட்டு அமைப்புகள் பற்றி எல்லாமே இந்த ஆர்டிகிள் தான் வரக்கூடியதா இருக்கும். ஓகே, அந்த ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஆர்டிகல் 51 தான் வரும். ஓகேவா. இதுல ஆர்டிகல் 48 நிறைய டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க. பசுவதை தடை சட்டம், இந்த கால்நடைக்கு உண்டான பாதுகாப்பு சட்டம் கூட சொல்லுவாங்க. பசுவதை தடை சட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 48. சரி, ஆர்டிகல் 47 வந்து போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த ரொம்ப முக்கியமானது இல்லை. இதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் படிச்சிங்க. ஓகேவா. அடுத்து அடிப்படை அரசியல் கோட்பாடு ஓவர். அடுத்தது கடைசியா வந்து அடிப்படை கடமைகளை பத்தி பார்க்க போறோம். ஆர்டிகல் 51A. இது இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை கடமை நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை இருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகேவா, இது புதிதாக சேர்க்கப்பட்டது. ஓகேவா, எப்ப சேர்த்தாங்க அப்படின்னா 1976ல 42வது சட்டத்தின்படி 1976ல 42 நம்ம 42 சட்டத்தை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது, முகவரை 1942 தான் ஒரே ஒரு முறை திருத்திருப்பாங்க. அதுவும் 42 சட்டம் தான், இதுவும் 42 தான். சட்டத்தின்படி அப்போதைய இது யார் தலைமையில் கொண்டாங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரைப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை ரஷ்ய நாட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. ரஷ்ய நாட்டில் அந்த அமைப்பை அப்படியே பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்படுது. இதோடு கேட்கலாம், அடிப்படை கடமை இந்திய அரசு இணைக்கும் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. சரி, அவருடைய காலத்துல தான் இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா. ஸோ அடிப்படை கடமை உருவாக்கப்படும் போது 10 தான் இருந்துச்சு. 1976ல 10 தான் இருந்துச்சு. தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 11 கடமைகள் இருக்கு. ஆரம்பிக்கும் போது அதாவது சேர்க்கப்படும் போது 10 அடிப்படை கடமை, தற்போது 11 இருக்கு. நம்ம அடிப்படை உரிமைக்கு அப்படியே ஆப்போசிட். அடிப்படை உரிமை ஆரம்பத்துல 7 இருந்திருக்கும், 1 குறைஞ்சு 6 ஆயிட்டு இருக்கும். ஆனா அடிப்படை கடமை ஆரம்பத்துல 10 இருக்கும், 1 இன்க்ரீஸ் என்ன இருக்கும் 11ஆ மாறி இருக்கும். அது ஒற்றைப்படையிலிருந்து இரட்டைப்படையா மாறி இருக்கும், இது இரட்டைப்படையிலிருந்து ஒற்றைப்படையா மாறி இருக்கும். ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. அப்போ அந்த ஒரு கடமை எப்ப சேர்த்தாங்க, ஆரம்பத்துல 11 சேர்த்துட்டாங்க. 76ல கொண்டு வரப்பட்ட 42வது சட்டத்தின்படி. அப்போ இன்னொரு கடமை சேர்த்திருப்பாங்களா, அது ஒரு சட்டத்திருத்தம் சேர்த்திருப்பாங்க. அந்த சட்டத்திருத்தம் எப்ப அப்படின்னா 2002 கொண்டு வரப்பட்ட 86வது சட்டத்திருத்தம். 2002 கொண்டு வரப்பட்ட 86வது சட்டத்திருத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, இந்த 11வது கடமையை சேர்த்தாங்க. அந்த 11வது கடமை நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன ஆர்டிகிள்னா ஆர்டிகிள் 51A கே. இது 51A கிளாஸ் கேன்னு சொல்லுவாங்க. 51A கே. ஓகேவா. இது என்ன சொன்னா 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்குண்டான சூழலை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உருவாக்க வேண்டும். ஓகே, 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உண்டான அந்த கல்வி கற்பதற்குண்டான சூழலை பெற்றோர் அல்லது பாதுகாவலர், கார்டியன் சொன்ன பத்தி அவங்க என்ன பண்ண உருவாக்கி தரணுமா, இது பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலருடைய
கடமையா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய, ஓகே, அதுல இருந்து அந்த சட்ட சிக்கலை வந்து குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி என்ன அப்படின்னா வர்மா கமிட்டி. எப்ப? 1999. அடிப்படை கடமைகள் கூடிய சட்ட சிக்கல் குறித்து அல்லது அடிப்படை உரிமை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எது? அடிப்படை உரிமையை இந்திய அரசின் சேர்த்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எது? வர்மா கமிட்டி. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்வரன் சிங் வேற, வர்மா கமிட்டி வேற. இது 1976, இது 1999. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவராலாக வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 4A வரைக்கும் இந்த ஒரு 5 பார்ட்டு கிட்ட நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் 5வது பார்ட்டை பார்க்கலாம். இந்த ஒரே வீடியோவில் 5 பார்ட்டு பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் 5வது பார்ட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் அஞ்சாமல் படிச்சுட்டு இருங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.